அவங்க கூட தான் ஒரு பாத்துருக்கேன். எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். நல்லா இருக்கா? கணினா செம்மையா பண்ணிருக்காரு. இன்னும் டூரேஷன் அதிகமா இருக்கு. இல்ல ப்ரோ நல்லா தெரியல. நீங்க அந்த 2 hours 45 minutes பாக்குறது வந்து ஒர்த்து. அப்படியா? சாங்ஸ்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா? எல்லாம் சூப்பரா இருக்கு. லாஸ்டா அந்த படத்தை அதே சைடுல இருந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் பார்க்கணுமா? சரி தேங்க்ஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. துல்கர் ஆக்டிங் எப்படி? சூப்பரா இருக்கு. அவர் நெகட்டிவ் ஷேட்ல பண்ற மாதிரி சொல்லி இல்ல 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 நீங்க போயிட்டு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கு. சமுத்திரக்கனி வில்லனா நடிச்சிருக்காரு. சமுத்திரக்கனி வில்லலாம் இல்ல, 2 பேருக்கும் நடக்கிற ஈகோ கிளாஸ் தான் படமே. டூரேஷன் அதிகமா இருக்கு, ரொம்ப லேகா இருக்கு. அப்படிலாம் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறப்போ ஸ்பீடாவே போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வந்து சின்னதா ஒரு லேக் இருக்கு, பட் ஓகே. சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாரா இருக்குன்ற மாதிரி. அதுக்கு ஒட்டலன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்ல ஜி, படம் போற ஸ்பீட்ல சாங்லாம் உங்களுக்கு தோணவே தோணாது. படம் நல்லாவே இருக்கு. படம் கூட டிராவல் பண்ற மாதிரி. ஆமா. படம் எப்படி இருந்தது? சூப்பர் வேறல. நீ அதுல ஒர்க் பண்ணி கேள்விப்படுவோம். படத்துலாம் ஆர்ட் டைரக்டர் நம்ம ராமதாஸ் அந்த ஆர்ட் டைரக்டர் கமலிங் சார் தான் ஆர்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட் அவங்க அசிஸ்டன்ட் நானவேல் ஸ்ரீநாத். நம்ம வந்து அந்த ஆர்ட் டைரக்டர் பண்ணோம். நல்லா செட்டு வேற லெவலு, நல்லா சூப்பராக இருக்கு. நல்ல சிறப்பு. செட்டு ஒர்க்ல நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா கதை, நல்லா லவ் ஃபீல் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றீங்களா இல்ல பொதுவாகவே படம் நல்லா? பொதுவாகவே பார்த்தோன்னா இது படம் நல்லா இருக்கு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஹெவி ஒர்க், நல்ல எஃபெக்ட் போடுறாங்க, சிறப்பா பண்ணிருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட். சரி, மியூசிக்லாம்? மியூசிக் எல்லாமே நல்லா நீட்டா இருந்த படம். இல்ல டியூரேஷன் ரொம்ப லாங் இது ஸ்லோவா இருக்கிற மாதிரி. நல்லா ஸ்மூத்தா போய் படம். அதெல்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் அடிக்குது, செகண்ட் ஹாஃப் ஓகே, கிளைமேக்ஸ் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் இருக்கா? ஆமா. ஏன் என்ன போகுது? ஸ்லோவா போகுது. ரொம்ப ஸ்லோவா போகுது. ரொம்ப ஸ்லோவா போதா? 80s 70s 90s அவங்களுக்குலாம் ஓகே, 2Kக்குலாம் செட் ஆகாது. செகண்ட் ஹாஃப் 2K செட் ஆகும். சரி, தேங்க்ஸ். தான் பார்த்துட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? படம் நல்லா இருக்கு. நல்லா கிளாசிக்கான மூவி. துல்கர் நடிப்பு வந்து சான்ஸே இல்லை. அந்த படத்துல சொல்ற மாதிரி நடிப்பு சக்கரவர்த்தினே சொல்லலாம். படம் அவ்வளோ எக்ஸ்பிரஷன். ஓகே. யோசிக்க முடியல அந்த அளவுக்கு. அப்படிங்களா? படம் காந்தா வேற லெவல். சீரியஸ்லி சூப்பர். எப்படி சொல்லுவது கூட தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. இல்ல இப்போ ஒருத்தர் கேட்டேன், 2K கிட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி படம் செட் ஆகுதுன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம சஸ்பென்ஸ் அண்டு அந்த பிரம்மாண்டம். அப்போல்லாம் அந்த செட்டு அந்த நடிப்பு இருக்கு இல்லையா, அப்போ உள்ள நடிப்பு நம்ம சொல்றது இருக்கு இல்லையா, அதை வெளியில கொண்டு வர்றதுங்கிறதே வேற லெவல். அது சமுத்திரகனி சாரா இருக்கட்டும், துல்கரா இருக்கட்டும், யோசிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம சஸ்பென்ஸா போச்சு, அவ்வளோ அழகா இருந்தது. அது சஸ்பென்ஸ்ல தான் முடிச்சா, அது இன்டர்வலே பிளாக்கே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான். பட் ஆனா நடிப்பு அப்படிங்கிறது துல்கர் தான். துல்கர் வேற லெவல், அந்த ஹீரோயினும் வேற லெவல். இல்ல படம் வந்து நெகட்டிவா போற மாதிரி ஷேட்ல இருக்க மாதிரி படமா? இல்ல அப்படிலாம் இல்ல. இது வந்து ஒரு எல்லாம் கலந்து இருக்குது ஆக்சுவலி. சினிமாக்குள்ள சினிமாங்கிறது ஒண்ணு, சஸ்பென்ஸு நல்லா இருக்கும். அதாவது எதையுமே யோசிக்க முடியாது, அந்த அளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பர். இல்ல துல்கர் தான் மெயின். துல்கர் நடிப்பு எப்படி சொல்லணும்னே தெரியல, அந்த அளவுக்கான ஃபைனஸ்ட் நடிப்பு. பிரிச்சுட்டார். சரி, இல்ல நான் இந்த மாதிரி படம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்குலாம் வந்து கரெக்டா எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி படங்கள்லாம் தொடர்ந்து வர்றதும் நல்லதுதான். இதுவே பிடிக்கல அப்படின்னா எப்படி? படங்கள் எப்படி தான் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும் கண்டிப்பா. இதை விட என்னத்தை யோசிச்சு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே இருக்கு, கமர்ஷியல் இருக்குது, எல்லாத்தையுமே இருக்கு, எல்லாமே இருக்குது. சாங்லாம் இதுல தேவையும் கிடையாது ஆக்சுவலி. இதுல அந்த காலத்து படங்கள் அப்படிங்கிறதுனால இது இவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுக்கு மேல வந்துட்டு எல்லாத்துக்கும் டூயட் சாங்ல இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம் முடியும். இந்த படத்துக்கு அது தேவையும் கிடையாது. இந்த படத்துல அவ்வளவு சீன்ஸ் இருக்கு, அவ்வளவு நடிப்பு, ரசிக்கக்கூடிய நடிப்பு இருக்கு. சமுத்திரகனி சாருக்கும் துல்கர் ஹீரோயின் அவங்க 3 பேருக்குள்ள அந்த நடிப்பு அதே பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் சாங் தேவையே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்றாங்க. இன்டர்வல் பிளாக் செம்ம சஸ்பென்ஸ்ல இன்டர்வல் பிளாக். கிளைமேக்ஸ் துல்கர் நடிப்பு கம்ப்ளீட்டா காலி பயங்கரம் பண்ணிட்டார். அதோட முடியுது படம். இதுக்கு மேல என்ன இருக்குது?
தேங்க்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கீங்களா? செம்மையா இருந்துச்சு, ம். சூப்பரா இருந்துச்சு படம். ம். ரெண்டாவது இதுல இன்ரோல் விட்டு அது ஐயோ நான் யோசிக்கவே முடியல, இவங்க தான் குற்றவாளியா அப்படிலாம் யோசிக்கவே முடியல, அவ்வளவு சூப்பரா போயிட்டு இல்ல இருந்துச்சு. இதுல நெகட்டிவ் வந்து துல்கர் சல்மான் நெகட்டிவா பண்ணிருக்காரு. அவங்க வந்து என்ன சொல்றது, செம்மையா நடிச்சிருக்காங்க. அவர் மட்டும் தான் நான் பார்த்துட்டே இருந்தேன், அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க. சமுத்திரகனி சார்லாம் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருந்தாங்க. இல்லனா இல்ல வில்லனே கிடையாது அவரு, அவர் வில்லனே கிடையாது. இது என்ன சொல்றது, பொறாமன்னு சொல்ல முடியாது, பாசம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு போச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம்? சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நல்ல படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருக்கு. அப்படின்றீங்க? ஆமா. சரி. நாங்க வந்து எல்லா படத்துக்குலாம் போக மாட்டோம், இந்த மாதிரி முக்கியமான படம் ஏதாவது இருந்தா போய் பார்ப்போம். நல்ல படம் வந்தா நல்ல படம் வந்தா பார்ப்போம். இது நல்ல படம். சூப்பர் படம். ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாம் பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். ஏன் இந்த படத்துல என்னங்க குறை இருக்குது, அவ்வளவு நல்லா இருக்குது படம். சூப்பரா இருக்கு, இன்னொரு வாட்டியே பார்க்கலாம். சரி, நல்லா இருக்கு. என்ன படம் பார்த்துட்டு வரீங்க? காந்தா. காந்தா எப்படி இருக்கு படம்? டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க சார். ஆக்சுவலா சமுத்திரக்கனியும் 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஹீரோயினை சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. இது படம் எல்லாம் நெகட்டிவான ஷேட்ல எல்லாருக்குமே இவங்க அவங்கன்ற மாதிரி சஸ்பென்ஸ்லயே போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து செகண்ட் ஹாஃப் தான் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 2 பேருமே பின்னிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ராணா அதுவும் வந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலா வேற லெவல். அதே மாதிரி இப்ப நம்ம ராணா வந்து சமீபமா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்ச படம் எல்லாம் சரியா போகலன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் அது வந்து ராணா ஒரு படம் தான், ரஜினி கூட ஒரு படம் பண்ணாங்க, அது சரியா போல. ஆமா. இது வந்து ஒரு படம் பண்ணாரு. இது வந்து கண்டிப்பா போகும். இது வந்து துல்கர் சல்மான் பிளஸ் வந்து சமுத்திரக்கனிக்காக கண்டிப்பா போகும் அப்படின்னு 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஈகோ வந்து உள்ள வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஆக்சுவலாக அந்த பழைய காலத்து எம்பிடி தியாகராஜ பாகவதோட ஸ்டோரி பல பேர் சொல்லுவாங்க. அவரோட பேரனும், அவர் பேர் ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு தான் அவரு. ஓகே. அவரே வந்து துல்கர் சல்மான் கிட்ட ஏதாவது அமௌண்ட், ஏன்னா அவரு தான் ப்ரொடியூசரு, அவர்கிட்ட ஏதாவது அமௌண்ட் கேட்கலாமா அந்த மாதிரி மெசேஜ்லாம் அனுப்பிச்சாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, டோட்டலா கற்பனையான ஸ்டோரி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா வந்து ஜெமினியோட லைஃப் ஹிஸ்டரி மாதிரி தெரியும். செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. இல்ல இப்ப வேற 2K கிட்ஸ்க்குலாம் இந்த இதான் கனெக்ட் ஆகுமா அந்த படம்? கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஓல்டு சப்ஜெக்ட் உடைய இதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இது கனெக்ட் ஆகும். கண்டிப்பா. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம்? கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ்.